பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கு மேம்பட்ட டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் கேட்வே. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் கேட்வேல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மெயினாக இது வந்து லோட் பேலன்சர் கேப்பபிலிட்டி இல்லாமல் வேற என்னெல்லாம் இருக்கு அதுக்கு மேலே அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் நாம வந்து இந்த கான்ஃபிகரேட் இது அப்ளிகேஷனை எப்படி நம்ம கிரியேட் பண்றோம், எப்படி அதை கான்ஃபிகர் பண்றோம் லோட் பேலன்சிங்காக. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சுட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் கேட் வச்சு யூஆர்எல் பேஸ் பாத் பேஸ் ரவுட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் அது இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரும். நிறைய கான்ஃபிகரேஷன் ஒரே இடத்துல மல்டி சைட் எப்படி ரன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய வெப்சைட் இருக்கு. நம்மளோட வெப்சைட்ல வந்து யூனோ ஒரு வல்னபிலிட்டிஸ் இருக்கு. அந்த வல்னபிலிட்டிஸ் வந்து நம்ம கோட்ல ஃபிக்ஸ் பண்ணல, பட் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல நம்ம வந்து அதை வந்து தடுக்கணும்னா எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம வந்து அதுக்கு பேர் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அடுத்த டாபிக் அதில் வரும், அதை பார்த்துருவோம். ஓகே, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க முக்கியமா வந்து நெட்வொர்க்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்புறம் வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வெர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன்ல பண்ணி பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி நம்ம வந்து வீடியோவும் நம்ம கிட்ட இருக்கு, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. இது எல்லாமே நமக்கு டீட்டெயிலாக இருக்கு. இல்லைன்னா நான் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அங்கே ஹேண்ட்ஸ் ஆன்ல முடிச்சுட்டு வந்தாதான் இது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்னா வந்து நம்ம விஎம்எம்எஸ் வச்சுட்டு விஎம்எம்எஸ் வழியா நம்ம என்ன பண்ணோம், ஒரு அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை போட்டுட்டு நம்ம லோட் பேலன்சிங் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் விஎம்எஸ் இருந்தாலும் நம்ம ஒரு லோட் பேலன்சரை வச்சு ஹிட் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கண்டினியூவா வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இது வந்து நாம பார்த்த ஒரு சினாரியோ. இப்போ நாம பார்க்க போறது எப்படி என்னன்னா, இதே வந்து இந்த லோட் பேலன்சருக்கு பதிலா ஆப் கேட்வே வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். அதாவது அப்ளிகேஷன் கேட்வே வச்சா நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோட் பேலன்சர்னா என்ன, ஆப் கேட்வேனா என்ன. லோட் பேலன்சர் வந்து எப்படின்னா லேயர் 4ல வந்து ஆப்ரேட் ஆகும். லேயர் ஆப் கேட்வே வந்து லேயர் 7ல ஆப்ரேட் ஆகும். முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும்னா ப்ரோட்டோகால். இங்க டிசிபியும் யூடிபி ப்ரோட்டோகாலும் தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அப்ளிகேஷன் கேட்வேல இருக்கிறது வந்து ஹெச்டிடிபியும் ஹெச்டிடிபிஎஸும் இருக்கு. அதே மாதிரி ரவுட்டிங் மெத்தட் பார்க்கும்போது நாம என்ன பண்ண முடியும், இங்க ஐபி அட்ரஸ் மட்டும் தான் வச்சு பண்ண முடியும், இல்லாட்டி போர்ட்டை வச்சு பண்ண முடியும். ஆனா இங்க என்ன பண்ணலாம், நம்ம ஒரு பாத் கொடுக்கலாம். ஓகே, ஸ்லாஷ் கொடுத்து ஸ்லாஷ்ல வந்து பாத் கொடுக்கலாம், இல்ல சப் டொமைன் கொடுக்கலாம், டொமைன் கொடுக்கலாம், ஹோஸ்ட் ஹெட்டரை வச்சு ரீரவுட் பண்ணலாம், குக்கீஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரவுட்டிங் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்த் ப்ராப் பண்ணும்போது நம்ம டிசிபியோ இல்லாட்டி ஹெச்டிடிபி தான் பண்ண முடியும். இங்க பண்ணும்போது ஹெச்டிடிபிஎஸ்ஸுக்கும் ஹெச்டிடிபிக்கும் நம்மளால பண்ண முடியும். லோட் பேலன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து ஆஃப்லோட் பண்ண முடியாது. அதாவது சைட் வந்து என்னவா இருக்கணும், ஹெச்டிடிபிஎஸ்ல ரன் ஆகணும்னா நமக்கு வந்து சர்டிபிகேட் வேணும். அந்த சர்டிபிகேட் வேணும் நமக்கு ஆப் கேட்வே வேணும். அப்புறம் தி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்னு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அது பின்னாடி இதுலயே இந்த செஷன்லயே பின்னாடி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து லோட் பேலன்சர்ல கிடையாது. வேறஸ் வந்து ஆப் கேட்வேல அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி ஆப் லோட் பேலன்சர் வந்து ஸ்கேலிங் வந்து உங்களுக்கு மேனுவலா தான் பண்ண முடியும். ஓகே, அதே நேரத்துல ஆப் கேட்வேல ஸ்கேலிங் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சினாரியோ கொடுத்து நம்ம பண்ணலாம். இது வந்து ரெண்டுலயுமே ஜோன் ரெடண்டன்சி இருக்கு. அப்புறம் இது வந்து ஜென்ரலா டிசிபிக்கு யூடிபிக்கு தான் வேலை செய்யும். இது வந்து நம்ம லேயர் 7க்கு வந்து நமக்கு வேலை செய்யும். ஸோ மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது மெயினான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போனா வந்து டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷன் இது எக்ஸ்டர்னல் இன்டர்னலுக்கு இருக்கு. ஆனா இங்க வரும்போது ஒரு கேட்வே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் வெப்சைட்டை நம்ம ரன் பண்ணலாம். அந்த வெப்சைட்டையும் செக்யூரா ரன் பண்ணலாம். நம்ம யூஆர்எல் பேஸ் பாத் ரவுட்டிங்கும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து ஓவராலா நமக்கு இருக்கக்கூடிய ஹை லெவல் டிஃபரன்ஸ். இப்போ உள்ள போனோம் அப்படின்னா நம்ம இதுல நமக்கு வந்து இருக்கக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரௌசரு. ஓகே, நம்ம ப்ரௌசர்ல என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம ஹிட் பண்ணுவோம். நம்ம ப்ரௌசர்ல நம்ம வெப்சைட்டை ஹிட் பண்ணும்போது அது எங்க ஆகும், ஒரு ரிக்வெஸ்ட் நேரா நம்மளுடைய ஆப் கேட்வேக்கு வரும். இங்க ஆப் கேட்வேக்கு வரும்போது ஆப் கேட்வே என்ன பார்க்கும்னா
நீ வந்திருக்க ரெக்வஸ்ட் வந்து ஹெச்டிடிபியா இல்ல ஹெச்டிடிபிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கும். ஏன்னா ஹெச்டிடிபின்னா என்ன, நார்மல் வெப்சைட். ஹெச்டிடிபிஎஸ்ன்னு என்ன, நமக்கு சர்டிபிகேட் பேஸ் ரவுட்டிங். அப்புறம் அது என்ன பண்ணும், என்ன ரூல் பின்னாடி எழுதியிருக்கும்னு பார்க்கும். அந்த ரூலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டிராஃபிக்கை எங்க ரீடைரக்ட் பண்ணுமோ அந்த சர்வருக்கு அது ரீடைரக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டிராஃபிக் ரவுட்டிங்ல நடக்கக்கூடிய ஒரு இது. ஓகே, ஸோ இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் விஎம்ல ஒரு சர்வீஸ் ரன் பண்ணலாம், விஎம்எம்எஸ்ல ஒரு சர்வீஸ் ரன் பண்ணலாம், பட் வேற சர்வர்லயும் நம்ம ரன் பண்ணலாம். அதாவது 3 சர்வீட்டு இல்ல 3 வெப்சைட்டு நம்ம ரன் பண்ணும்போது ஒரே கேட்வே வச்சு நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட். ஓகே, இப்போ பாத் பேஸ் ரவுட்டிங் அப்படின்னா என்ன, மல்டி சைட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு டிஎன்எஸ்ஓ இல்லை ஐபி அட்ரஸோ இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு சர்வர் இருக்கு. அது சர்வர் வந்து இமேஜ் சர்வர் அப்படின்னு 2 சர்வர் வச்சிருக்கோம், வீடியோ சர்வர் அப்படின்னு சொல்லி 2 சர்வர் வச்சிருக்கோம். எப்பெல்லாம் வந்து condoso.com/images அப்படின்னு கொடுக்குறாங்களோ என்ன பண்ணணும், அது இந்த சர்வருக்கு போகணும். எப்பெல்லாம் வந்து வீடியோன்னு கொடுக்குறாங்களோ அந்த டிராஃபிக் எங்க போகணும், வீடியோக்கு போகணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பாத் பேஸ் ரவுட்டிங் அப்படின்னு. இது வந்து பாத்து இல்லையா, நம்ம வந்து ஃபைல் ஃபோல்டருக்கு சொல்லுவோம்ல பாத்துன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது பாத். ஸோ condoso.com இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க போயிடணும், வீடியோன்னு கொடுத்தோம்னா இங்க போகணும். இது ரெண்டுமே வேற வேற சர்வர், இது ரெண்டும் வேற வேற வீநெட்ல கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஆனா என்ன ஆகணும், நமக்கு இந்த பாத் பேஸ் சர்வீஸ் வந்து நமக்கு போகணும். அதே சிலயே நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரே இதுலயே நம்ம என்ன பண்றோம், 2 வெப்சைட் ரன் பண்றோம். அப்போ ஒரு ஆப் கேட்வே தான் இருக்கு. அந்த ஆப் கேட்வே வழியா என்ன ஆகுதுன்னா, condoso.comனு போட்டா condoso விஎம்க்கு போகணும், fabric.comனு போட்டா என்ன பண்ணும், ஃபேப்ரிக் போகணும். இதுதான் வந்து மல்டி சைட் ஹோஸ்டிங். ஓகே, இப்போ அது இல்லாம இங்க வேற என்னென்னலாம் இருக்கு ஃபீச்சர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்க போனா, ரீடைரக்ஷன் அப்படின்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது நான் வந்து சைட்டை வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல ரன் பண்றேன், ஆனா என்னோட யூசர் என்ன பண்றாங்க, ஹெச்டிடிபின்னு கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன ஆகும், எரர் தான் வரும். ஓகே, அந்த எரர் இல்லாம எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகணும். எதுக்கு, ஹெச்டிடிபிஎஸ்க்கு. அது மாதிரி பண்ண முடியுமா, இந்த ஆப் கேட்வே வச்சு அது பண்ண முடியும். அதே மாதிரி ரீரைட் யூஆர்எல் ஹெட்டர். அதாவது நான் வந்து என்ன பண்ணலாம், ஹெட்டர்ல சில விஷயங்களை உள்ள அனுப்பி அதன் மூலமா என்ன பண்ணலாம், என்னால ரீடைரக்ட் பண்ண முடியும். ஓகே, இது அப்ளிகேஷன் பீப்புளுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஹெட்டர்ல எப்படி எழுதுறது, ஹெட்டர்ல எப்படி பண்றது அப்படிங்கிறது. அதே மாதிரி என்னோட கேட்வேல வந்து நான் என்ன பண்ணலாம், எரர் வந்துச்சுன்னா நார்மல் எரர் காமிக்காம கஸ்டம் எரர் பேஜுக்கும் நான் வந்து அதை பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் ஓகே அப்படின்லாம் வரும் இல்லையா, அது மாதிரி எதுவும் பண்ணணும்னா நம்ம கஸ்டமா பண்ண முடியுமானா அதுவும் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அது நம்ம பார்த்த கேப்பபிலிட்டிஸ் இல்லாமல் அடிஷ்னலா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், அப்ளிகேஷன் கேட்வே மல்டி சைட் ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூசர் ஒருத்தர் இருக்காரு இங்க. ஓகே, ஸோ யூசர் ஒருத்தர் இருக்காரு இங்க. அந்த யூசர் வந்து condoso.comனு அடிக்கிறாரு. அடிச்சா என்ன ஆகுது, ஆப் கேட்வே டிராஃபிக் வருது. அது நேரம் எங்க எடுத்துட்டு போகுது, condoso பூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விஎம்க்கு அது ரீடைரக்ட் பண்ணும். அங்கேருந்து ரிக்வெஸ்ட் வரும், அவரு அந்த வெப்சைட்டை பார்ப்பாரு. அதே fabric.comனு இன்னொரு யூசர் அடிச்சாருன்னா அந்த fabric.com பூலுக்கு போயிட்டு அங்க இருக்க வெப் அப்ளிகேஷன்ல இருந்து ரிட்டர்ன் டிராஃபிக் எடுத்துட்டு வந்து அங்க வரும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். இது இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம், star.condoso.com அப்படின்னு கூட நான் கொடுக்கலாம். அது அப்படின்னா என்னன்னா user 1, user 2, user 3 இல்லைன்னா வந்து website 1, website 2.condoso.com. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சப்டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். இது டொமைன், இதுக்கு பேர் சப்டொமைன். இந்த சப்டொமைன் எல்லாத்தையுமே நான் கான்ஃபிகர் பண்ண முடியுமானா, ஸ்டார் கொடுத்தா எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காவும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பேரு சப்டொமைன். அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னா சப்டொமைன். இங்க ஸ்டார் கொடுத்ததுனால நீங்க எது கொடுத்தீங்கன்னாலும் அது என்ன பண்ணும், வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கெண்ட் பூலுக்கு அது ரீடைரக்ட் பண்ணும். அது இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா condoso-abc.com அப்படின்னு இருக்கும். அப்போ ஐஃபனுக்கு அப்புறம் நான் ஸ்டார் கொடுத்தேன்னா, இல்ல ஐஃபனுக்கு இங்க முன்னாடி கொடுத்தாலும் abc.condoso.com
xyz.com அனுப்பலாம். அதே நேரத்தில் என்ன பண்ணலாம், condoso.com condoso-abc.com அப்படின்னு நான் கான்ஃபிகர் பண்ணலாம். வைல்ட் கார்டு பேசிக் என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த ஆப் கேட்வேல நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இங்க. ஓகே, ஸோ வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியும், நேரடியா பண்ண முடியுமானா பண்ண முடியும், சப்டொமைன் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இது எல்லாமே நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ். ஓகே, இதுல இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு வந்து மல்டி சைட் ஹோஸ்டிங்க்கு. இதே வந்து நான் வந்து பாத் பேஸ் ரவுட்டிங் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், condoso.com இமேஜஸ்ன்னு போட்டா இமேஜஸ்க்கு போகணும், வீடியோன்னு போட்டா வீடியோ போகணும். ரெண்டு பாத்தை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி அனுப்பணும்னாலும் என்னால இங்கே அனுப்ப முடியும். ஓகே, அது இல்லாம நான் என்ன பண்ணலாம், ரீடைரக்ஷன் கேப்பபிலிட்டிஸ். ஓகே, ஹெச்டிடிபின்னு வந்துச்சுன்னா ஆக்சுவலா என்ன வரும், எரர் தான் வரும். அதை என்ன பண்ண முடியும், என்னால ரீடைரக்ட் பண்ணிட்டு ஹெச்டிடிபிஎஸ் மாத்தி என்னால பண்ண முடியும். அப்புறம் நான் என்ன பண்ணலாம், பாத் பேஸ், நீங்க கேட்டீங்க இல்லையா, பாத் பேஸ் ரீடைரக்ஷன். இப்போ சிலர் வந்து ஸ்லாஷ் கார்ட் அப்படின்னு போட்டாங்கன்னா, ஸ்டார் போட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன வருதோ அது எல்லாத்தையுமே அங்கதான் அனுப்பும். ஓகே, அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா பண்ணா பண்ணலாம், பட் ஆனா ஸ்டார் போட்டுட்டதுனால என்ன ஆகும், அது எல்லாத்தையுமே கார்ட்ஸ் தான் அனுப்பும். அப்புறம் ரீடைரக்ட் டு எக்ஸ்டர்னல் சைட். இப்போ என்னோட சைட் வந்து கொஞ்சம் நாளைக்கு டவுனா இருக்க போது, அதனால நான் எதையுமே இங்க வச்சுக்க விரும்பல, நான் எதுவும் இங்கேருந்து எந்த ரிக்வஸ்ட் வந்தாலும் நான் வேற இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்னா என்ன பண்ணலாம், நான் வந்து ரீடைரக்ட் டு அனதர் சைட் அப்படி என்னால அனுப்ப முடியும். ஓகே, ஸோ அதுவும் நம்ம பண்றதுக்கு கான்ஃபிகரேஷன்ல ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா ரீரைட் ஹெச்டிடிபி ஹெட்டர் அண்ட் யூஆர்எல் ஃபார் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து நான் வந்து ஒரு கம்பெனி, ஓகே, அந்த கம்பெனி வந்து திடீர்னு இன்னொருத்தவங்க பை பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்னு இருக்கலாம். சரி, பை பண்ணது இங்கே வருது, ஓகே இங்கே வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் abc.com ஆர்டிகல் 123.fabricom அப்படிங்கிறது என்னோட யூஆர்எல். ஓகே, பட் ஆனா இந்த 123 fabricomங்கிறது எனக்கு எப்படி வரும்னா பேராமீட்டரா வரணும் பேக் எண்ட்ல. ஓகே, அதே நேரத்தில் டொமைன் நேமும் மாறணும், இங்க xyz வரணும், article.asp.net வரணும். ஓகே, இது எல்லாமே எனக்கு என்னன்னா என்னோட பேக் எண்ட்ல இருக்கக்கூடியது. இது எனக்கு வரக்கூடிய ரிக்வெஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல. ஓகே, எங்க யூசர் இப்படிதான் வருவாங்க, வந்தா நான் என்ன பண்ணுவேன்னா இதை ரீரைட் பண்ணுவேன், இந்த யூஆர்எல் அப்படியே ரீரைட் பண்ணி எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் மாத்தி என்னால என்னோட அப்ளிகேஷனுக்கு அனுப்ப முடியும். ஸோ எனி ஆர்டிக்கல் இப்படி வந்துச்சுன்னா அதை நான் ரீடைரக்ட் பண்றதுக்கு எனக்கு வழி இருக்கு. அதே மாதிரி ரீரைட் பண்றதுக்கு, அதே மாதிரி யூஆர்எல் ரீடைரக்ட். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கம்பெனி பேர்ல நான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு இன்னொரு கம்பெனி வந்து இந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும், யூசர் எல்லாமே இந்த ஓல்டு பேஜ்.comங்கிற கம்பெனி பேர் தான் அவங்களுக்கு தெரியும், புதுசா உள்ள தெரியாது. அப்போ அவங்க பழசு அடிச்சாலும் எங்க போகணும், புதுசுக்கு போகணும். அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம யூஆர்எல் ரீடைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி யாரு எத்தனை தடவை அடிச்சாலும் பழைய நேம் அடிச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ரீடைரக்ட் பண்ணி புது இடத்துக்கு நம்மளால அதை அனுப்ப முடியும். இதுக்கு பேரு யூஆர்எல் ரீடைரக்ட். ஓகே, சோ இதுக்கு இங்க எங்க கேள்வி இருக்கா? இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கான்ஃபிகர் அப்ளிகேஷன் கேட்வேல வரும்போது இந்த இத்தனை காம்பனன்ட் நமக்கு தேவை. அதாவது நம்ம ஃப்ரண்ட்ல வரும்போது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஐபி வேணும், அப்புறம் நமக்கு ஒரு லிசனர் வேணும். இந்த ஐபில இருந்து வர்றதை நம்ம லிசன் பண்ணிட்டு அந்த லிசனர் வந்து போர்ட் பேஸா இல்ல சர்டிபிகேட் பேஸா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நம்மளுடைய ரூலுக்கு அனுப்புவோம். நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த ரூலுக்கு அனுப்புவோம். ரூலுக்கு அனுப்புன உடனே அந்த ரூல் என்ன ஆகும்னா ஹெச்டிடிபி செட்டிங்ஸ்க்கு போயிட்டு பேக் அண்ட் பூல்ல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம கொடுக்கும். நம்ம வந்து அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஹெல்த்தை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் வந்து நமக்கு பேக் எண்ட்ல நடக்கக்கூடியது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட் ஹெல்த் ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும், பை டிஃபால்ட்டா 30 செகண்ட்ஸ் வந்து நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம். அதாவது எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து அந்த சைட்டை வந்து அதை ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹிட் பண்ணிட்டு அது நமக்கு சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ரிக்வெஸ்ட் அனுப்பும், அப்படி இல்லாட்டி ரிக்வெஸ்ட் அனுப்பாது. ஓகே, இதுதான் வந்து நமக்கு நடக்கக்கூடியது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா வந்து பேசிக்கா வந்து நம்ம அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகே,